ஏசாயா 44:21. ஐசையா சாப்டர் 44 verse 21. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூன் மாதத்திற்காக நன்றி. குறிப்பாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் நீர் அசைவாடுகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த வசனத்தினர் எங்களுக்கு பிட்டு தருவீராக. எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த இடம் முழுவதும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா எதிர் வல்லமைகளையும் சோர்வுகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். நன்றி ஐயா. தேவனே, புல் உலரும் பூ உதிரும் உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற அந்த வசனம் ஆண்டவரே, எங்களை நேர் வழியிலே நடத்தத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைகளாக கொண்டு வருகிறோம். எல்லா விதமான இடைஞ்சலும் இடையூறுகளும் அப்புறப்படுத்தப்படட்டும். உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த அந்த காணிக்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதியும், அதை பெருகச் செய்யும். அவர்கள் அறிக்கையிட்டதின்படியே ஒன்றும் ஒருவருக்கும் எந்த சூழ்நிலையிலும் குறைவில்லாதபடி கர்த்தர் நடத்துவீராக. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுத்து மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்றைக்கு என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது, நம்மை ஒருபோதும் மறவாத தேவன் என்கிற இந்த குறிப்பில் ஆண்டவர் பேசும்படி எனக்கு உணர்த்தினபடினாலே, என்னுடைய உள்ளத்திலே அந்த ஏவுதலை கொடுத்தபடினாலே இன்றைக்கு அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக மறக்கப்படுறது ரொம்ப மோசமான கொடுமையான ஒரு அனுபவம். எல்லாருடைய வாழ்க்கைன்னு ஒரு புலம்பல் இருக்கும். என்னை மறந்துட்டான் பாரேன், என்னை மறந்துட்டா பாரேன். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைங்க, அது ரொம்ப சகஜம். கஷ்டப்பட்டு எல்லாம் நடத்தி வளர்த்துட்டு வந்தா என்னை ஏன் பெத்தன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடும். அது என்னை ஏன் பெத்த, அம்மா அப்பா எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க அது தெரியறதே இல்லை. பாருங்க, இதெல்லாம் நமக்கு வேதனை கொடுக்கக்கூடியது. வாழ்க்கையில மற்றவர்களாலே நாம் மறக்கப்படும் பொழுது அதை விட பெரிய ஒரு கொடுமை இருக்கவே முடியாது. உணர்வு பூர்வமா அப்படி எமோஷனலாக ரொம்ப நாம தவிப்போம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. தேவ பிள்ளைகள் அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவருக்குமே இந்த பாக்கியம் உண்டு. அவர் சொல்றாரு, நான் ஒன்றை ஒரு நாளும் மறந்துறதே இல்லை. நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து அடிக்கடி ஆண்டவர்கிட்ட நாம சொல்லுவோம். உதாரணத்திற்கு ஏசாயா 49 அதிகாரத்தில் கூட 14-15 ஆகிய வசனங்களிலே, சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், தேவன் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அவர் பதில சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன்னுடைய கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன்னுடைய பாலகனை மறப்பாளோ? அவங்களே மறந்தாலும் சரி. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, மரமண்ட, உனக்கு இதை விட எனக்கு விலைக்கு சொல்லவே முடியாது. அதுக்கு அர்த்தம் அதுதான். சீயோனோ அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், அது சொல்லுது கர்த்தர் என்ன கைவிட்டாரு, கர்த்தர் என்ன மறந்துட்டாரு. இப்ப சொல்றாரு, இந்த பாரு, உனக்கு புரிகிறதற்கு என் ரேஞ்சில் பேசினா உனக்கு புரியாது, உன் ரேஞ்சிலே பண்றேன். எங்கேயாவது பால் கொடுக்குற தாய் தன் பிள்ளைய மறப்பாளா? பதிலடியே சொல்லு, மறக்க மாட்டா. அவளே மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன், புரியுதா? சொல்லிட்டு சொல்றாரு, உன்னை நான் என் உள்ளங்கையில செதுக்கி வச்சிருக்கிறேன், உன்னை நான் என் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன். உன்னுடைய மதில்கள், நீ எப்பொழுதெல்லாம் என்ன நினைச்சு பார்க்கும் பொழுது, ஆண்டவரே மதிலெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது ஐயா, என்னுடைய மகிமை போயிடுச்சு, என்னைக்கு ஆண்டவர் இதெல்லாம் நீர் சீரமைப்பீர், என்னைக்கு ஆண்டவர் நீர் என்னை எடுத்து கட்டுவீர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் புலம்புறல்ல, எல்லாம் இருக்குது. நீயாவது மதில ஒரு டைரக்ஷன்ல தான் பார்ப்பேன், நான் 360 டிகிரியில பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒன்னை விட எனக்கு ஆசை இருக்குது, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொன்னதை செய்யணும். அப்ப ஏன் ஆண்டவரை இவ்வளவு நாள் நீ தாமதிக்கிறீர்? தேவன் ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறார். பாருங்க, நீங்களும் நான் அவசரப்படுகிறது போல அவர் அவசரப்படுகிறது இல்லை. அதையும் தொடர்ந்து பார்க்கணும். இப்போ இந்த 44 அதிகாரத்துல இது இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு நம்ம முன்னால வாசிச்ச வசனங்களுக்கு போயிடலாம். இப்ப நம்முடைய தேவனுக்கும் தேவன் அல்லாத மற்றவைகளுக்கு உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் இங்க காட்டுறாரு. இந்த 44 அதிகாரத்துல அப்படி மெதுவா நீங்க வாசிச்சீங்கன்னா நம்ம ஆண்டவருக்கு தான் என்ன கேலி கிண்டலா பேசுறாருன்னு புரியும். இப்ப அதெல்லாம் வாசிக்கிறது ரொம்ப நேரம் இல்லை.
நீங்க வாசிங்க, மேலெல்லாம் வாசிங்க. பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன வாசிடலாமா? அது அவர் என்ன சொல்றாரு? ஏய், எனக்கு மற்றவனுக்குள்ள வித்தியாசம் ஏன் தெரியுமா? இவங்க எகிப்துக்கு போனாலும் சரி, பாபிலோனுக்கு போனாலும் சரி, அங்கங்கே இருக்கிற மெத்தட்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறது. தேரை இழுக்கணும்னா தேரை இழுத்துக்கிறது, சப்பரத்தை சுமக்கணும்னா சப்பளம் குத்திக்கிறது, எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் அதுக்கும் சொல்கிறார் பாருங்க, எடுங்க. யாருன்னா இன்னும் ரட்சிக்கப்பட்டு வெளில வந்தும் வீட்டில் வச்சு மெழுகுதிரி ஏற்றிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு தான் சொல்கிறார் ஆண்டவர். சில பேருக்கு பாருங்கள் அதை விடவே முடியாது. அப்படியே வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்துடலாம் பிரதர், எதுக்கு போய் பழக்க தோஷம், அந்தோனியார் சப்பரம் போனால் அப்படின்னு நம்மளை அறியாமலே எதை பார்த்தாலும் அது சில பேருக்கு பழக்கம் பாருங்க. இவனுங்களுக்கும் பழக்க தோஷம் போய் எந்த ஊர்ல எதை பார்த்தாலும். இப்ப ஆண்டவர் பேசுறாரு பாருங்க, 13வது வருஷம் 44:13. தச்ச நூல் பிடித்து மட்ட பலகையால் மரத்துக்கு குறி போட்டு உளிகளினால் உருப்படுத்தி கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவமாக்குகிறான். அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான். அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான். ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான். அல்லது அசோக மரத்தை நடுகிறான். மழை அதை வளரச் செய்யும். மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்கு ஆகும்போது அவன் அவைகளில் எடுத்து குளிர் காய்கிறான். நெருப்பை மூட்டி அதே விறகுல அப்பத்தையும் சுடுகிறான். அதே மரத்தில் அதனாலே ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்கிறான். ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். அதில் ஒரு துண்டை அடுப்பில் எரிக்கிறான். ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து பொரித்து பொரியலை பொரித்து திருப்தியாகி நல்ல பனி நேரத்தில் அதில் இன்னொரு பீஸை எடுத்து போட்டு நெருப்பையும் காய்த்து அனலானேன் நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியாக இருக்கிறத இன்னொன்று உண்டாக்கி தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். இது ஒன்றும் அவிசுவாசிக்கெல்லாம் பேசல, ஆண்டவர் விசுவாசிகளுக்கு பேசுறார், தேவ பிள்ளைகள் சொல்றவங்களுக்கு பேசுறார். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன், அதன் தழலின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியும் பொரித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. இது பேசுறது யாரு தெரியுமா? ஆண்டவர் பேசுறாரு. இதை வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் வெக்கமாவே இருக்கும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்து ஆண்டவர் இப்படி தானே சொல்லி உனக்கு அறிவு இல்லை, சொரணை இல்லை சொன்னாரா? சொல்ல இல்லையா? ஆமா பாருங்க, இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இங்க பார், அதுக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? நீ அதை நினைச்சிட்டே இருப்ப, அது ஒன்று நினைக்கவே நினைக்காது. ஆனா நான் யார் தெரியுமா? நீ என்னை நினைக்காத பொழுதும் நான் உன்னை ஒரு நாளும் மறக்காமல் இருக்கிறவர். கரங்களை சத்தமுறையிலே சொல்லுவோமா? ஆண்டவர் இதை தான் அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டிக்கிட்டே வர்றார். வரும்பொழுது தான் சொல்றாரு, யாக்கோபே இஸ்ரவேலே, இதெல்லாம் நினைச்சுக்க, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. thou shall not be forgotten of me. நீ என்னால் மறக்கப்படுறதில்லை. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, remember these things, O Jacob, take it seriously, Israel, that you are my servant. I made you, shaped you, you are my servant, O Israel, I will never forget you. உன்னை ஒரு பொழுது நான் மறக்கவே மாட்டேன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, pay attention Israel, for you are my servant. கவனிங்க, I made you and I will not forget to help you. நான் உனக்கு உதவி செய்ய ஒரு பொழுதும் மறக்கவே மாட்டேன். நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஜூன் மாதம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒத்தாசை செய்கிற அவருடைய கரம் நமக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறபடினால எல்லாரும் கரங்களை ஒட்டி சத்த முறையிலே சொல்லுவோமா? தேவ பிள்ளைகள் அவ்வப்போது தேவன் தம்மை மறந்தாரோ என்று சொல்லக்கூடிய அனுபவத்தினோடாக தான் கடந்து போயிட்டே இருந்தாங்க. 1-2 பேர் இல்லை, வேதம் முழுவதும் நீங்க பார்ப்பீங்களா, பெரும்பாலானோர் போன பாதை எல்லாம் ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? நீ மாத்திரமல்ல, நான் அவர்களை மறந்தது போல எத்தனையோ பேர் கடந்து போகத்தான் செஞ்சாங்க. ஆனால் நான் அவர்களை குறித்த நினைவு ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய வாழ்க்கையில நன்மையாகவே இருந்தது. நினைச்சிட்டுன்றதுனால மறந்துட்டாருன்றது அர்த்தம் இல்லை. இங்க நினைத்தருளினார் அப்படின்னு போடுறது எல்லாமே நீ உன் வாழ்க்கையில எதற்காக காத்திருக்கிறாயோ, அல்லது நான் உனக்கு எதை சொன்னனோ அதை செய்யும்படிக்கு என்னுடைய கிரியைகளை நான் தொடங்கி இருக்கிறேன். அதான் அதனுடைய அர்த்தம்.
சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் என்ன நினைவு இருக்குதா? உங்களை மறந்தா தானாங்க நினைக்கிறதுக்கு. ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவேன். ஆண்டவருங்க நான் உன்னை நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஏதோ மறந்துட்டு புதுசாக அப்படி தூக்கத்திலிருந்து எழுந்துட்டான்னு நினைக்காதீங்க. இங்கே பார், எல்லாம் என் மனசில் இருக்குது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அதற்கான கிரிகளை நான் அந்த நாளில் தொடங்குறேன். எத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. ஆமென். அப்படி வாங்க, யாத்திராகமம் 2வது அதிகாரத்திற்கு வாங்க. ஏன்னா நம்ம ஒரு பொழுதும் மறவாது இருக்கிற ஆண்டவர். நிறைய கேரக்டர் பைபிளில் பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, நமக்கு இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 1வது குறிப்பை எழுதிக்கங்க. இஸ்ரவேலை நினைத்தருளின தேவன். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23 முதல் 25 வரலான வசனம். 23, 24, 25 எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. கேட்டார், நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை உடன்படிக்கையை நினைத்தார், அவர்களையும் நினைத்தருளினார். இப்போ நேற்று ஃபுல்லாக நான் உட்கார்ந்து யோசித்தேன். தேவன் இந்த ஜனங்களை பெருக பண்ணினார். நம்ம எல்லாரும் பைபிளை நல்லா வாசி பரிச்செல்லாம் எழுதுனதுனால அப்படி மேலோட்டமாக சொல்லிட்டு போறேன். ஆண்டவர் கானானிலிருந்து ஒரு சின்ன கூட்டத்தை கொண்டு போய் எகிப்தில் வைக்கிறார். எகிப்தில் வச்சு பழுக செய்கிறார். ஏன் அந்த ஆண்டவர் கானானில் வச்சு பழுக செஞ்சிருக்கலாமா? பாருங்க, தேவனுடைய வழிகள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆச்சரியமானது. நல்லா கவனிக்கணும். தேவன் ஏன் இப்படி செய்கிறாருன்னு நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது, அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், ஏன் இப்படி செய்கிறீர். ஆனால் அவர் செய்கிறதுல ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஏன் வாசிக்கலாமா? ஆண்டவர் ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் பண்ணிக்கணும். ஆதியாகமம் 12:2 முதல்ல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தமே தான். ஜெனிசிஸ் 12:2 உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இப்படி தான் ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அழைக்கிறார். இப்போ இது குடும்பம் பெருகி 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 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியா இருக்கிறது வெறும் எத்தனை பேர் பாருங்க பார்ப்போம். 1வது அதிகாரம், யாத்திராகமம் 1வது அதிகாரம் 5வது வசனம். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். வாசிங்க. யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். பெரிய ஜாதியாக்குவன்னு சொல்லி கடைசியில் எத்தனை பேர் வந்து நிற்கிது? 3ஆம் தலைமுறையில் வந்து நிற்கிறது வெறும் 70 பேர். இதில் நடுவில் வந்ததெல்லாம் வேற. ஆபிரகாம் கழட்டி விட்டான். ஆகார் இஸ்மவேல் போயாச்சு. அப்புறம் 25வது அதிகாரத்தில் கேத்துரால், ஆமாம், அதெல்லாம் தனியாக போச்சு. இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வெறும் 70. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க. நீங்கள் இன்னைக்கு நேரம் இருக்குது போல நம்ம தியானிப்போம். பியூட்டிஃபுல். ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியா தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் பாருங்க. இப்போ இந்த 70 பேரையும் கானான்ல வச்சிருந்தா, கானான்ல அவர்களை சுற்றிலும் அவ்வளவு சத்துருக்கள். ஒருத்தன் கிணறு தோண்டினாலேயே வந்து தூத்து போடக்கூடிய அளவிற்கு எரிச்சலா இருக்கிறாங்க. அந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவர்களை பாதுகாத்துட்டே வந்தார். சின்ன கூட்டம். பொதுவாகவே அந்த நாட்களில் இருந்த அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதி வந்துச்சுன்னா இன்னொரு ஜாதி அழிச்சிரும். அவ்வளோதான். சின்ன கூட்டமாக இருந்தால் அவ்வளோதான். நீங்கள் தொடர்ந்து நியாயாதிபதிகள் புத்தகத்தெல்லாம் வாசிச்சிங்கன்னா மொத்தமாக அழிச்சிருவாங்க. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களே கானானுக்குள்ளே போகும்போது அங்கிருந்த புறஜாதிகள் யாவரையும் மொத்தமாக அழிச்சு போட்டான். இப்போ அந்த சின்ன கூட்டம் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் ஒன்று பெரிய ஜாதியாக மாற்றுவேன். இப்போ அன்னைக்கு இந்த சம்பவம் நம்ம வாசிக்கிறோமே, அன்றைக்கு சூப்பர் பவர் வல்லரசா எது இருந்துச்சுன்னா எகிப்து தான் இருந்துச்சு. இந்த எகிப்துக்குள்ள ஒருவரும் பார்வோனுடைய அனுமதி இல்லாமல் உள்ள நுழையவே முடியாது. ரொம்ப பயங்கரமான ஆள். இப்போ இருக்கிற அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாடு எகிப்து. ஆண்டவர் நேர இவங்கள அப்படியே கொண்டு போய் வைக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒன்றை வாக்கு பண்ணுவாரே, ஆனால் சில நேரங்களில் நம்ம அப்படி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போவார். அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன்ல, இந்த செஸ்ஸில் காய் நகர்த்துற மாதிரி. என்ன ஒன்று, சில நேரத்தில் வெள்ளை கட்டத்தில் உட்காரும், சில நேரத்தில் கருப்பு கட்டத்தில் போய் உட்காந்துரும். கருப்பு கட்டத்தில் உட்காந்துட்டு ஓன்னு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே யோசிப்பை உள்ள அனுப்பிச்சிட்டாரு.
இவங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணும்படி. நீங்கள் ஒன்னாயில் அவங்க வாழ்க்கையில தற்செயலா நடந்தது நினைக்கவே நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, இங்க பஞ்சம் வரப்போது, அவர்களை காக்கும்படி தேவன் யோசேப்பு என்ற ஒரு புருஷனை அவங்க வீட்டில இருந்து ஒருத்தனை அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அதன் பிறகு இவர்களை பெருக செய்ய வேண்டும் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். பெருக செய்யும்படி அப்படி அப்படி கொண்டு வர்றார். உள்ள கொண்டு வந்து அழகாக பரவி அப்படியே பெருக செய்கிறார். ஏன்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்க அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். பெரிய திட்டம், கவனிங்க. அதனால தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் எப்பொழுதுமே சில நேரத்தில் இந்த பேரை 2 முறை சொல்லுவார் தெரியுமா? அப்பொழுதெல்லாம் பெரிய திட்டத்தை வச்சிருக்காருன்னு அர்த்தம். உதாரணத்திற்கு மோசே கிட்ட கூட சொன்னார் 3வது அதிகாரத்தில், மோசே மோசே. 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தில் சாமுவேலே சாமுவேலே. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் சவுலே சவுலே. லூக்கா 22வது அதிகாரத்தில் சீமோனே சீமோனே. இப்ப யாக்கோபு கிட்ட இதுவரைக்கும் ஆண்டவர் எத்தனையோ முறை பேசிருக்கு தான் செஞ்சார், எத்தனையோ முறை அவனுக்கு தரிசனம் கொடுக்க தான் செஞ்சார். ஆனா இப்ப முதன் முறையா யாக்கோபே யாக்கோபின்னு 2 முறை கூப்பிடுறார். வாசிடலாமா? ஆதியாகமம் 46வது அதிகாரம் 2வது வசனம். ஏன்னா யாக்கோபுக்கு ஒரு டவுட்டு, என்னடா அங்கே இருந்து மிரட்டி நம்மளை கொண்டு வந்து எகிப்துக்குள்ள கூப்பிட போறானே. ஏன்னா தாத்தா ஆபிரகாம் ஏற்கனவே எகிப்துக்கு போய் தான் சூடு வாங்கிக்கிட்டாரு. எங்க அப்பா எகிப்துக்கு போலான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டார், போவாத இங்கே இருன்னு வேற சொல்லிட்டாரு. இப்போ நான் எகிப்துக்கு போறதா வேண்டாமான்னு அப்படி ஒரே குழப்பம். வாசிங்க 46:2. அந்த இரவே தேவன் இஸ்ரவேலுக்கு, அத யாக்கோபுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபேன்னு கூப்பிட்டாரான். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போகலாம், ஒன்றும் பயப்படாத, நீ போ, ஒன்றும் குழப்பமே வேண்டாம். தேவ சித்தமா? சில பேர் நடு வழியில் நின்றுட்டு தான் இது தேவ சித்தமா பிரதர்ன்னு தேய்க்கிறது. ஒரு நாள் அவர் அம்மா இன்விடேஷனை கொண்டு வந்து, கல்யாண இன்விடேஷனை கொண்டு வந்து, பொண்ணு கல்யாணத்துக்கு இன்விடேஷனை கொண்டு வந்து டேட்டெல்லாம் போட்டு கல்யாணத்துக்கு 4 நாள் இருக்கும்பொழுது என் கையில் கல்யாண கடை கொடுத்து, பிரதர் இது கர்த்தருடைய சித்தமான்னு மாத்திரம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க பிரதர்னா, இல்லைன்னா கேன்சலாக பண்ணிட போறீங்க. சிரிப்பு சொல்லலை. சில நேரத்தில் பாருங்க, தேவ சித்தம் என்னன்னு தடுமாறுற ஒரு சூழ்நிலை. யாக்கோபுக்கு அந்த தடுமாற்றம் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாருங்க, பாரு, நீ இப்போ ஆபிரகாமை நினைக்க வேண்டாம், ஈசாக்கை நினைக்க வேண்டாம், நீ போ. ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிளான் எனக்கு இருக்குது. பிரதர், சில நேரத்தில் நீங்களும் நானும் போகிற பாதை தெரியல, சில நேரத்தில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுறோம், சில நேரத்தில் ஆண்டவர் என்னை நடத்திட்டு போகிற பாதை எனக்கு பிடிக்கல, சில நேரத்தில் என்னுடைய முன்னோர்கள்லாம் சரிக்கின பாதையில் ஏன் ஆண்டவர் என்னை கொண்டு போகணும்? என்னுடைய முன்னோர்கள் சரிக்கி இருக்கலாம், என்னுடைய முன்னோர்களுக்கு காரியங்கள்லாம் தடப்பட்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை மறக்காத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு சொன்ன நல்வார்த்தையில் எல்லாவற்றையும் நினைக்கிற நல்ல ஒரு தேவன் இருக்கிறார். எனக்கு அவர் நன்மை செய்யும்படி அவர் எழுந்தருளி இருக்கிறார். என்னுடைய முன்னோர்கள் போன பாதையெல்லாம் அவர்களுக்கு தோல்வியாக இருந்திருக்கலாம், ஆனால் தேவன் எனக்கு அந்த பாதையை வெற்றியாக மாற்றி கொடுக்கிறார். ஒரு அலையை சொல்லுவோமா? இப்போ வசனம் சொல்லுது, அவர்கள் பெருகினார்கள். அந்த வசனத்தை பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்க. எடுக்க போகும் யாத்திராகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. இது வரைக்கும் எல்லாம் ஸ்மூத்தா போகுது. அடுத்து 12வது வசனம், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்கள். இப்ப பெருகின உடனே ராஜாக்கும் கூட இருந்தவங்களுக்கும் கண்ணு திறந்துருச்சு, எப்பா நம்மளை விட அவன் நிறைய மாறிட்டான், இப்போ திடீர்னு நமக்கு விரோதமாக எவனா சண்டைக்கு வந்தால் இவன் அவங்க கூட சேர்ந்து நம்மளை கவுத்துடக்கூடாது, அதனால எந்த அளவுக்கு ஒடுக்குறியோ ஒடுக்கு. தேவனுடைய திட்டத்தின்படி உள்ள போனவன், தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உள்ள போனவன் ஏங்க இவ்வளவு நெருக்கம் உள்ள வரணும்? சில நேரத்தில் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். சில பேருக்கு இப்போ உள்ள டீச்சிங்லாம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் எல்லாம் உபத்திரவமாக இருந்துச்சுன்னா நீ கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாகவே இருக்கிற. இங்கே கர்த்தருடைய சித்தத்தின்படி அவங்க இருந்தாங்க. ஏங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி இருந்தாங்க. ஏன் நெருக்கப்பட்டார்கள்? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு எனக்கும் சொல்ல விரும்புறது அதான், நீ உன் வாழ்க்கையிலே உன்னை ஒடுக்க நினைக்கிறவர்கள் எவ்வளவா இருந்தாலும், உன்னை சுற்றிலும் எத்தனை இடுக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும், உன்னை குறித்து நான் ஒரு வார்த்தை ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னொரு இடத்துல சொல்றேன்டா, ராஜாவே திட்டம் போட்டாலும் சரி, அரசாங்கங்கள் சட்டம் போட்டாலும் சரி,
உன்னை எவ்வளவாக அவர்கள் ஒடுக்குகிறார்களோ அவ்வளவு அதிகமாக உன்னை நான் பெருக செய்து கொண்டே இருப்பேன். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 1வது அதிகாரம் யாத்திராகமம் 8வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். ஏன் இந்த காரியம் நடந்துச்சு? நல்ல கவனிங்க. உங்களுக்கு சில சம்பவங்களை விளக்கி சொன்னா உங்களுக்கு வசனத்தினுடைய ஆழம் புரியும். அன்னைக்கு ராஜா ஒரு கட்டளை கொடுக்குறான்னா அது அன்னையோட முடிகிறது அல்ல, அது தொடர்ந்து அந்த நாட்டில் செயல்படுத்த வேண்டிய ஒரு சட்டம். அன்னைக்கு நாட்டில் அதான் நடந்துச்சு. கவனிங்க. பார்வோன் என்கிற அந்த இருக்கையில தொடர்ந்து மனுஷங்க மாறிக்கிட்டே இருந்தாங்க. தலைமுறை தலைமுறையா ராஜாவுக்கு புள்ள வந்துகிட்டே தான் இருந்தான். ஆனால் ஒரு ராஜா சட்டம் போட்டான்னா கூடிய வரைக்கும் அந்த சட்டம் ஃபாலோ பின்பற்றப்பட்டு வந்துகிட்டே இருக்கணும், ஃபாலோ பண்ணப்படணும். உதாரணத்திற்கு நீங்க வீட்டில் போய் வாசிச்சீங்கன்னா தெரியும். எஸ்ரா 5வது அதிகாரத்தில் அங்கே தேவனுடைய ஆலயம் கட்டப்படும்படி ஏற்கனவே இவங்களுக்கு எருசலேமுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டான். இப்ப தரியு ராஜா வர்றான். தரியு ராஜா வர்ற நாட்களிலே இங்க எருசலேமிலே ஆலயம் கட்டக்கூடாதுன்னு தடை வந்துடுச்சு. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க, மெதுவா உங்களுக்கு சொல்றேன். ஏன் ஒரு ராஜா உத்தரவு போட்டுட்டான், எருசலேமில் நீங்க ஆலயத்தை கட்டலாம். இவர்கள் ராஜாவினுடைய கட்டளையின்படியே ஆலயத்தை கட்டி எழுப்பும் பொழுது இன்னொரு ராஜா இருக்கும் பொழுது இங்கு உள்ளவெல்லாம் மொட்டை கடிதாசி போட்டு, மொட்டை கடிதாசி போடல, மொட்டை கடிதாசி மாதிரி போட்டாங்க. ஐயா அவ்வளோதான், அவங்க ராஜ்யத்தை நாசமாக்கிற போகிறாங்க சொன்ன உடனே அந்த ராஜா தடுத்துட்டான். உடனே இவங்க இங்கிருந்து கடிதம் எழுதுறாங்க, ஐயா நாங்கள் ஒன்றும் ராஜ குத்தெல்லாம் பண்ணலை, ராஜ துரோக குத்தெல்லாம் பண்ணலை, நாங்கள் ஏற்கனவே ராஜா சொன்னதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 5வது அதிகாரம் எஸ்ராவில் வாசிச்சு பாருங்க அப்புறம் வீட்டில் போய். இப்போ ராஜாவினுடைய தஸ்தாவேஜுக்கள் அந்த ரோல்லாம் சுருளெல்லாம் தேடி பார்க்குறாங்க. அங்கே ராஜா கொடுத்த கட்டளையின் அந்த ஆர்டர் கிடைக்குது, ஆர்டர் காப்பி கிடைக்குது. உடனே தரியு ராஜா சொன்னான், ஒருத்தர் கூட அந்த ஆலயத்தை தடுக்கக்கூடாதுன்னு மாத்திரமல்ல, நான் ராஜாவும் குடும்பம் நல்லா இருக்குன்னு நல்லா இருப்பீங்க, ப்ரேயர் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? ஒரு ராஜா கட்டளை கொடுத்துட்டான்னா எவர் மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் வசனம் சொல்லுது இங்கே எகிப்தை பொறுத்த மட்டிலும் யோசேப்பு செய்த காரியத்தை அல்லது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே வந்தான். அவன் அப்பாவோ தாத்தாவோ சொல்லிட்டாருங்க, பார் நல்ல செழிப்பான இடத்துல குடியேற்று. ஆதியாகமம் 47வது அதிகாரத்தை நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க. இப்போ சொன்ன ராஜாவும் மறந்துடாச்சு. ராஜா யோசேப்புக்கு சொன்னான், யோசேப்பையும் மறந்தாச்சு. யோசேப்பு செஞ்ச நன்மை மறந்தாச்சு. இன்னொரு இடத்துல சொல்ல யோசேப்பு சொன்னான், நான் உங்களை பத்திரமா பாதுகாத்துப்பம்பா, உங்களை பராமரிப்பேன்னு சொன்னானே, அந்த வார்த்தையும் மறக்கப்பட்டுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் மாத்திரம் அதை நினச்சிக்கிட்டே இருந்தார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஒருத்தர் மாத்திரம் அதை நினச்சிக்கிட்டே இருந்தார். நான் எது யோசித்தேன், ஆண்டவரே சரி நீங்கள் அவங்கள உள்ளே கொண்டு போய் பெருக பண்ணீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உபத்திரம் இருந்துச்சு, அது நாளடைவில் குறையுன்னு சொல்லி பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா பீக்கில் போயிடுச்சு உபத்திரவம். நல்லா கவனிக்கணும். இவ்வளோ நாள் ஒடுக்கினார்கள் நெருக்கினார்கள்னு போட்டிருக்கு, ஆனால் பின்னால் வர வர பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நெருக்கினார்கள். இப்போ ஆண்டவர் மேலேயும் தப்பு இல்லை, பார்வோன் மேலேயும் தப்பு இல்லை, இருந்த மொத்த தப்பும் இஸ்ரவேலர்கள் மேலே. ஏன் பிரதர் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் பார்த்தாரு, இது சோறு கண்ட இடம் சொர்க்கன்னு உட்கார்ற கும்பல் ஆயிடுச்சு. இருக்கிறோமா? இங்கே தான் சில நேரத்தில் தெய்வ பிள்ளைங்கள் வாழ்க்கையில் பாருங்களேன், ஆண்டவர் ஒரு இடத்துலேருந்து பேத்து எடுத்து கழுகு தன்னுடைய கூட்டை கலைக்கிறது போலன்னு போட்டிருக்கு பாருங்க. அப்படியே கலைப்பார். நீங்கள் நல்லா 50,000 ரூபா 60,000 ரூபா சம்பளத்தில் உட்காந்துட்டு ஏதோ பிரதர் வாடகைக்கு போய் பிள்ளைங்க ஃபீஸை கட்டிட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் மிச்சமாக இருக்குது, வண்டிக்கு டியூவை கட்டிட்டு அப்படி போகுது, கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஆஃபீஸில் புயல் அடிக்கும். ஏன் அப்படி புயல் அடிக்கலைன்னா நாமளும் அடுத்த நிலைமைக்கு போகவே மாட்டோம் பாருங்க. இவங்களே ஆண்டவர் அப்படி தான் வச்சுருந்தாரு. ஆனால் திருந்தின பாடே இல்லையே. வச்சிடலாமா? என்னாகமம் எடுங்க, என்னாகமம் 11வது அதிகாரம். ஏன் ஆண்டவர் அவங்கள போட்டு உபத்திரப்படுத்துறாரு? ஏன் இன்னும் நெருக்கும்படி அனுமதிச்சாருன்னா வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, உன்னை நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கூட்டுட்டு போகிறேன். நீ ஒரு நாள் எகிப்தை நினைக்கவே கூடாது, பழசை நினைக்கக்கூடாது, நான் உனக்கு செஞ்ச நன்மை மாத்திரம்தான் நினைக்கணும். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாமல் இரு. எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு செழிப்பாக கொடுக்கும் பொழுது கர்த்தரை ஆராதிக்க நீ மறந்துடாத.
வாழ்க்கையில் நெருக்கம் வரும்பொழுது என்னை மீட்ட ஆண்டவர் எனக்கு எதையும் செய்ய வல்லவராக்கார்ன்ற அந்த எண்ணம் இருக்கணுமே தவிர பழச நீ நினைச்ச அப்படி மண்டை போட்டு உழப்பக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன்னா இவங்க புத்தி மாறவே இல்லை. இவ்வளவு வெறுப்பை கொடுத்தாலாவது பரவாயில்லப்பா, எகிப்தை விட்டு தொலைஞ்சோன்னு சொல்லுவான்னு பார்த்தா இவனை மாற்றவே முடியல. 11:5 வாசிங்க பார்ப்போம். நம்பர்ஸ் 11:5 வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாம் எகிப்திலே ஃப்ரீயா சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும், கொமட்டிக்காய்னா உடனே நம்ம ஊர்லாம் கொமட்டிக்காயை சாப்பிட்டா செத்துருவான். இந்த கொமட்டிக்காய்ன்றது வாட்டர்மெலான், ஆமாம் தர்பூசணி பழம். கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். எங்க தெரியுமா? ரட்சித்து இதுங்களுக்கு ரத்தம் சிந்தி இவங்களுக்காக எல்லா பலத்த கரத்தை காட்டி பார்வோனுக்கிட்ட அற்புதங்களை செய்து வெளியே கொண்டு வந்து அவங்க பசிக்க மண்ணாவையும் கொடுத்த பிறகு இந்த நாக்குன்னு ஒன்று இருந்து பாரு, அது அப்பப்போ ஜொமோட்டோவையும் அப்பப்போ ஸ்விக்கியையும் தேடும். சில பேர் சொல்லுவாங்க, நாக்கு செத்து போச்சு பிரதர், நாக்கு செத்து போச்சு. இவங்க சொன்னாங்க, எங்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்த மண்ணாவை தவிர வேற என்ன இருக்கு? இந்த வார்த்தை வரக்கூடாதுன்னு தான் அங்கே போட்டு வருன்னு வறுத்து எடுத்தாரு. சில பேர் அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு ரட்சிக்கப்பட்டு என்னத்தை கண்டோம்? கடைசியில் யாருக்குமே தெரியாத முடிவு எழுதுகிறது. ரட்சிக்கப்பட்டு என்னத்தை கண்டோம்? உனக்கு அவர் கொடுத்த விளக்கரையும் பெருசு. வேதம் சொல்லுகிறது, தேவன் தாமே சாட்சி கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும்? இவ்வளவு பெரிய ரட்சிப்பை உங்களுக்கு எனக்கு அவர் கொடுத்தாரு. அதற்கான விளக்கரையமாக அவருடைய ரத்தத்தையே சிந்தினார், ஜீவனை கொடுத்தாரு. அதெல்லாம் தெரியாது. நாங்கள் வெங்காயத்தை நினைக்கிறோம், ஒன்றும் ஃப்ரீயெல்லாம் ஒன்றும் சாப்பிடல. அவன் கழுத்துக்கு மேலே ஏறி மிதிச்சு நாயை விட கேவலமாக நினச்சி அவன் போட்ட பிச்சை தின்னுட்டு இங்கே வந்து நாங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்ட வெங்காயத்தை நினைக்கிறோம், மீன் நினைக்கிறோம், வெள்ளைப்பூண்டை நினைக்கிறோம், வாட்டர் மேலான் நினைக்கிறோம். இந்த மண்ணாவை பார்த்து நம்முடைய இருதயமெல்லாம் வாடி போகிறது. ஆண்டவர் சொல்லுவார், இது எகிப்தில் போட்டாலும் திருந்தாது, பாபிலோனில் வச்சு வறுத்தாலும் திருந்தாது. நல்ல கவனிங்க. நான் எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில நெருக்கப்படுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வாழ்க்கையில சில நேரம் பாரம் சுமத்த அனுமதிக்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் ஒன்றை மாத்திரம் தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில நான் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும்படி, கனி கொடுக்கும்படி, என்னுடைய சுபாவம் மாறும்படி நீர் இதை அனுமதிக்கிறீர். இதுல நான் என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறீன்ற கேட்டுறது ஒரே நாளில் கேட்டு ஒரே நாளில் சரண்டர் ஆகிறது ரொம்ப நல்லது. பாருங்க, சில பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் பாரத்தை தூக்கி வச்சிடறார். சமீபத்தில் ஒரு காரியம் வாசிச்சுட்டு இருந்தேன். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய ஆற்றின் கூறுக்காக ஒரு நல்ல ரயில்வே பாலம் ஒன்று கட்டினாங்க. ரயில் போகிறதுக்கு பாலம் கட்டினாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பெரும் பொருட்செலவில் அதை கட்டினாங்க. திடீர்னு அந்த நதிக்கு குறுக்க புயல் வரப்போகுதுன்னு அறிக்கை கொடுத்தாச்சு, எச்சரிப்பு கொடுத்தாச்சு. இப்போ கட்டினவங்களுக்கெல்லாம் ஒரே பயம். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த பாலத்தை புயல் அடிச்சுட்டு போயிட்டுன்னா என்ன தப்பவே முடியாத, வேற என்ன பண்ணுறது, இவ்வளோ பிரயாசம் வீணாக போயிருமே. கடைசியில் அந்த இன்ஜினியர் வந்தார், பார்த்தார். இருக்கிறதுலே வெயிட்டான இன்ஜின், கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்கக்கூடாது, எத்தனை இன்ஜின் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து பாலத்துக்கு மேலே நிறுத்தினார். எல்லா வெயிட்டையும் கொண்டு வந்து பாலத்தில் நிறுத்தி, புயல் வந்துச்சு, அடித்த வெயிட்டுக்கு, அங்கே இருந்த வெயிட்டுக்கு அந்த தண்டவாளத்தை அதனால் பேத்து போடவே முடியல. புயலும் போச்சு, அங்கே ஏற்றப்பட்ட பாரத்தினால தண்டவாளம் தப்புச்சுது. ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். பார்த்துக்குங்க, சில நேரம் நம்முடைய லைஃப் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும், அசையாமல் விழுந்து போகாமல் இருக்கணுன்றதுனால கர்த்தர் சில நேரத்தில் பாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு. நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ நான் அழிஞ்சு போகிறதுக்காக கர்த்தர் என்ன அனுமதிச்சா? கர்த்தர் சொல்லுவார், இங்கே பாரு, பெரிய புயல் ஒன்று அடிக்குது, உன் கண்ணுக்கு தெரிஞ்சு பாதி அடிக்குது, தெரியாமல் பாதி அடிக்குது, நீ வாழ்க்கையில் அசையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த காரியத்தை உன்னோட வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறேன். பிரதர், தேவன் அந்த பாரத்தை என் வாழ்க்கையில் அனுமதிப்பார், ஆனால் அதை நான் தாங்கிறதற்கான கிருபை எனக்கு தருவார். சில பாரத்தை கண்டிப்பாக நம் சக விசுவாசிகளோடு, சகோதரர்களோடு, சகோதரிகளோடு நம்ம பகிர்ந்து கொள்ளணும். அது ஜெபமாக இருக்கலாம், ஆலோசனையாக இருக்கலாம், படுகிற பிரயாசமாக இருக்கலாம். சில பாரம் இருக்குது பாருங்க, நீங்களும் சுமக்க முடியாது, நானும் சுமக்க முடியாது.
அவர் மாத்திரம்தான் சுமக்க முடியும். என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மால் சுமக்க முடிஞ்ச பாரத்தை அவர் மேலே போடுறது, அவர் மாத்திரம்தான் சுமக்கூடின்னு நினைக்கிற பாரத்தை நாம் தூக்கிட்டு அலையிறது. இதுதான் இன்றைக்கி விசுவாசிங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பாருங்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் சில நேரத்தில் பாரத்தை கொடுப்பாரே, ஆனால் என் வாழ்க்கையில் அவர் என்னை அழைச்ச நோக்கம் உண்மையானது என்பதை உறுதியாய் புரிந்து கொண்டு, ஆண்டவரே நீர் எனக்கு நேர்த்தியாய் ஒவ்வொன்றும் செய்ய. ஒரு வசனம் சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துச்சு, கர்த்தர் தான் பண்ணின உடன்படிக்கையும் நினைத்தருளினார், இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறெடுத்த கூக்குரலை நினைத்தருளினார். வசனம் சொல்லுது, நான் இறங்கி வந்தேன்ற. அதான் ரொம்ப முக்கியம். கவனிங்க, நீங்களும் நானும் சில நேரங்களில் போகிற பாதையை கடந்து செல்லும்படி, நம்மை தப்பு வைக்கும்படி சில நேரத்தில் ஆண்டவர் தூதன் அனுப்பிச்சிடலாம். ஒரு தூதன் அனுப்பிச்சுன்னா 1,85,000 பேர் அவன் காலி பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் சொல்றார், நான் அவர்களை கூக்குரலை கேட்டேன், அவர்களை மீட்கும்படி, அவர்களை ரட்சிக்கும்படி நானே இறங்கி வந்தேன். ரட்சிப்போம் அதே மாதிரி தான். தூதனை அனுப்பலை, அவரு தீர்க்கதரிசி அனுப்பலை, வேற யாரையும் அனுப்பலை. ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வந்த பொழுது எவரையும் நம்பாமல் அவரே இந்த பூமியில மனுஷனாக இறங்கி வந்தாரு, ரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், உங்களை என்ன மீட்டெடுத்தார். எல்லாரும் கரங்களுக்கு சத்தம் வரையிலே சொல்லுவோமா? தேவன் ஒரு நாள் இந்த காரியங்களை அவர் எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதே இல்லை. பாருங்க, நல்ல ஆண்டவர். வசனம் சொல்லுது, அவர்கள் அத்தனை முறை நெருக்கப்பட்ட பொழுதும் ஒரு வார்த்தை ஆண்டவர் திட்டம்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாருங்க. பாரு, நான் நினைச்சிருக்கிறேன், நான் நினைச்சிருக்கிறேன், நான் நினைச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனா இருந்தேன்னு சொல்லல, நான் தேவனா இருக்கிறேன் என்று சொன்னார். நான் தேவனா இருக்கிறேன், இன்னைக்கு நான் உயிரோட தான் இருக்கிறேன். இதுதான் என்னுடைய நாமம். தெரிஞ்சுக்க, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இது என்னுடைய நாமம். இன்னொரு இதில் சொல்றதா இருந்தா, அவர்களுக்கு எதை எதெல்லாம் வாக்கு பண்ணினோ, எதை எதையெல்லாம் நான் செய்தேனோ, அவைகள் ஒவ்வொன்றையும் இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனாக இருந்து நான் கண்டிப்பாக செஞ்சு தான் தீருவேன். ஒரு இலையில சொல்லுவோமா? ரெண்டாவது குறிப்பு எழுதிங்க. அந்த குறிப்பை நான் முடிக்கிறேன். முதலாவது இஸ்ரவேலரை நினைத்தருளின தேவன், ரெண்டாவது மோசையை நினைத்தருளின தேவன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த பாடை விட பெரும் பாடு என்ன தெரியுமா? மோசைக்கு இருந்த பிரச்சனை. நேற்று இரவு ரொம்ப நேரம் தியானிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கணும்னு அவர் தம்முடைய கரத்தை நீட்ட தொடங்கினாரோ அப்பவே மனசுல வச்சுட்டாரு, இன்னொருத்தங்க இருக்கிறான், அவனை கொண்டு தான் செய்யணும், அவனுக்காக நான் இதை செய்யணும். ரொம்ப பயங்கரமா இருக்கும் பாருங்க பிரதர். கவனிங்க, ஆபிரகாம் 25 வருஷம் தான் காத்திருந்தான். மோசே 40 வருஷம் விட்டாரு கர்த்தர். மோசே 40 வருஷம் விட்டாருங்க. ஏன்? இந்த மோசே என்கிறவன் ஒரு எண்ணம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. நீங்க அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசிங்கன்னா, தன்னுடைய கையினாலே, என் பலத்தினாலே தேவன் ரட்சிப்பை தருவார் என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்ளும்படி விரும்பினான். அவன் தேவன் குறித்த நேரத்திற்கு முன்பதாகவே நான் செயல்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான். வேதம் சொல்லுகிறது, அது நிமித்தம் பலவானா இருந்தும் அவன் மீதியான் தேசத்திற்கு ஓடி போக வேண்டியதா இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும். இப்போ தலைவனா இருக்க வேண்டிய ஒரு மனிதன் 40 வருஷம் ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு காரியத்தில் இன்டர்ஃபியர் பண்ணவே இல்லை. பலன் ஒடுங்கி போச்சு. என்ன தெரியுமா? யாக்கோபாவது மாமனார் வீட்டில் போயிட்டு தனியாக ஒரு மந்தையை சேர்த்தான், இந்த ஆடெல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு. ஆனால் மோசே நிலைமை இருக்குது தெரியுமா? கிட்டத்தட்ட கணக்கு போட்டிங்கன்னா 14,600 நாட்கள், 40 வருஷம், 14,600 நாட்கள். நீங்கள் வர்றீங்க, பிரதர் ஆண்டவர் எனக்கு எதனா தரணும்னு ஜெபம் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் 14,600 நாள் கழித்து தருவார்னு சொன்னால் என்ன ஆகுறது பாருங்க. புரியல? வாழ்க்கையில் பாதி இன்னைக்கு 40 வயசில் நிறைய பேர் போய் சேர்ந்துடுறான். இவன் காத்திருந்த நாட்களே 40 வருஷம். பலன் எல்லாம் ஒடுங்கி போச்சு. நான் சொல்லலை, இந்த 14,600 நாள் கழிஞ்ச பிறகாவது இவனுக்குன்னு ஒரு மந்தம் இருந்துச்சுன்னா இல்லை. இவர் இன்னும் அசிஸ்டன்ட் ஷெப்பர்டாக தான் இருக்கிறார். மாமனார் சீஃப் ஷெப்பர்டு, இவர் அசிஸ்டன்ட் ஷெப்பர்டு. காலையில் மாமனார் சொல்லுவார், மருமகனே இன்னைக்கு ஆட்டை அந்த பக்கம் கூப்பிட்டு போங்க. செல்ஃப் டிசிஷன் எடுக்கவே முடியாது. நான் நினைக்கிறேன் மனுஷங்க சத்தம் எல்லாம் மறந்து போச்சு. ஆடு சத்துற சத்தம் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கு. அதனாலே என்னவோ தெரியல, பெப்ப பெப்பன்னு பேசு, நான் திக்கு வாயினா இருக்கிறேன் ஆண்டவரே, மந்தனா உள்ளவனா இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னான். எல்லா பலமும் போச்சு. நல்லா கவனிங்க,
ஒருவேளை 40 வருஷத்தினுடைய தொடக்கத்திலே ஆண்டவர் மோசே கிட்ட வந்து, மோசே ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்கு, உன்னுடைய ரெஸ்யூம் ஒன்று கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா மோசே என்ன கொடுத்துருப்பான் தெரியுமா? சகல கலைகளிலும் கற்றி தேறினவன், என்னால் முடியும், இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும், ப்ரொஃபைல் அவ்வளோ பெருசாக கொடுத்துருப்பான். இப்போ 40 வருஷம் ஆண்டவர் விட்டுட்டே இருந்தார். இப்போ வயசு 80. மோசே உன் ரெஸ்யூம் என்னப்பா? அவன் சொன்னான், மந்த நாவு, திக்கு வாய், நான் செட் ஆக மாட்டேன் ஆண்டவரே, வேற யாருன்னா அனுப்பும். சில நேரத்தில் நீங்கள் நினைப்பீங்க, கவனிங்க, இங்கே ஒருவேளை தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது பெற்றோராக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். கவனிங்க கவனிங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் சொன்ன காரியம்லாம் என்னாச்சு? அப்படியே கடந்து போயிட்டே இருக்குது ஆண்டவரே. சில நேரத்தில் தேவன் எனக்கு கொடுத்த தாளந்துகளெல்லாம் வந்து நான் சபைக்குள்ள நுழைக்கணும்னு நினைக்கிறதும் தவறு. இன்னைக்கு நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க, எனக்கு இதில் தாளந்து இருக்குது, நான் இதில் கொண்டு வந்து நுழைப்பேன். ஆண்டவர் பாப்பார், கொஞ்சம் ஓர நில்லு, உன் எகிப்து ஒன்றும் இங்கே வேலைக்கு ஆகாது. கர்த்தர் சொன்னபடியே மோசே செய்தான்னு சொல்கிற ஒரு நிலைமைக்கு வரணும்னா, அதான் இன்றைக்கி நான் சொன்னேன்ல, கர்த்தர்கிட்ட பேசும்படி மோசே போனான், அவன் கம்முன்னு இருந்தான், கர்த்தர் பேசிக்கிட்டே இருந்தார், சொல்லிகிட்டே வர்றேன். சில நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையில் திரும்பவும் அதான் சொல்கிறேன், இஸ்ரவேலர்களுக்கும் அதான் வழி, மோசைக்கும் அதுதான் வழி. என் வாழ்க்கையில் என்னுடைய பலனெல்லாம் போச்சு ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல, என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும்படிக்கு என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். எப்பொழுதெல்லாம் பலவீனம்னு வருதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய பலன் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து, என் பலனை விட அவருடைய பலன் பெருசு. ஆனால் அந்த பலன் எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் வேலை செய்யாது. நான் எப்போ பலவீனன் ஆகிறனோ அப்போ தான் அவர் பலன் வேலை செய்யும். இவன் சொல்கிறான், என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டணும், டெய்லி தலைவலின்னு இழுத்து போட்டு தூங்கிடக்கூடாது. சில பேர் அதை ஒன்று புரிஞ்சுக்கிறது, பிரதர் சொன்னாரே பலவீனன்னு இருந்தால் தான் நான் வந்து கர்த்தருடைய கிறிஸ்துவனுடைய வல்லமை விளங்குது, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நம்ம நல்லா ஹெல்த் ஹெல்த்தியாக இருக்கணும், கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆனால் ஒருவேளை நாட்கள் எல்லாம் கடந்து போச்சுங்க, என் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த தரிசனம் எல்லாம் மங்கி போச்சு, இதெல்லாம் இனிமேல் என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. வந்தார் ஒருத்தர், மோசே நான் ஒன்றை தான் அனுப்புகிறேன் ஆண்டவர், என் சரீரம் தளர்ந்து போச்சு ஐயா, நீ எனக்கு வேணும். இவன் சொன்னா, who am I Lord? அவர் சொன்னா, I am that I am. இங்க பாரு, என் வேலையை செய்யறதுக்கு ஓம் பலன் இல்லை, என் வேலையை செய்யறதுக்கு ஏன் பலன் வேணும். என் வேலையை செய்யறதுக்கு உன்னுடைய தாளந்துகள் அல்ல, என் வேலை செய்யறதுக்கு என்னுடைய வல்லமை வேணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த கேள்வி இருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஊழிய தரிசனத்தை கொடுத்து நாட்கள் போக போக அப்படியே மாறிடுச்சு, ஆண்டவரே என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு முறை மிஷினரி பணிக்குன்னு போகும்படி ஒரு சகோதரி ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் அப்படியே தரிசனம் மங்கிடுச்சு. ஆனால் நல்லா ஜபிச்சுட்டு தான் இருந்தாங்க, ஆண்டவர் நேசிச்சுட்டு தான் இருந்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ பிள்ளைங்க 4 பிள்ளைங்க பிறந்துடுச்சு. 4 பிள்ளைங்க பிறந்து பிள்ளைங்களாம் அப்படி வளர்ந்து வரும்பொழுது கேட்டாங்க, ஆண்டவரே நான் ஏதோ ஒரு தரிசனத்தோடு ஓடிட்டு இருந்தேன், இந்த கல்யாணம் ஒன்று பண்ணி இப்போ 4 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, பிள்ளைங்க வளர்க்குறதுலையே என் நாட்கள்லாம் போச்சு ஆண்டவரே, என் தரிசனத்தை நான் இழந்துட்டேன். ஆண்டவர் சொன்னாராம், நீ எனக்கு மிஷினரி பண்ணி தாம்மா செய்கிற, புரியவே இல்லையா ஆண்டவரே? கர்த்தர் சொன்னார், இந்த நாளை எனக்கு ஊழியம் செய்யும்படி நீ வளர்த்து எடு. திரும்ப நான் சொல்கிறேன், உங்களுடைய ஜபத்தினாலே அவருடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும், உங்களுடைய பொருட்களினால் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும், அல்லது உங்களுடைய சரீர பிரகாரமாக நீங்கள் அவருடைய வாழ்க்கையில எதை செய்யும்படி விரும்புகிறாரோ அதை செய்ய முடியும். எப்படி இருந்தாலும் அவர் தம்முடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையில கண்டிப்பாக செய்து முடிப்பார். ஒரு நிலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவனாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன், சில காரியங்கள்லாம் எனக்கு புரியவே இல்லை. யோசிச்சு பாருங்க, இவர்களை மீட்டு கொண்டு வரும்படி ஒரு ரட்சகன் பிறந்திருக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சகன் பிறந்து ஒரு இடத்துல வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு விதத்தில் சொல்றதா, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுத்து வரும்படி ஆண்டவர் ஏற்கனவே ஒரு திட்டத்தோட ஒரு காரியத்தை தொடங்கின பிறகு, திரும்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படி தேவன் தம்முடைய திட்டத்தை தொடங்கி மோசே என்கிற ஒரு மனுஷனை பிறக்க வச்ச பிறகு இவங்க உட்கார்ந்து புலம்பிட்டே இருந்தாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? தேவன் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் ஏற்கனவே எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அதற்கான கிரியை தொடங்கின பிறகும் உட்கார்ந்து அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிற சில பேர் உண்டுல்ல. கர்த்தர் சொல்றாரு, நான் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு நேரத்தை குறித்து வச்சிருக்கிறேன். நான் எதை திட்டம் பண்ணினேனோ
நான் எதை சொன்னேனோ கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் அதை செய்து முடிப்பேன். ஒரு அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் நான் செய்து முடிப்பேன். ஒரு நாள் அது தவறவே தவறாது. மோசேயினுடைய வாழ்க்கையில் 80 வருஷம் கரெக்டாக. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், 40 வருஷம் நான் தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்தான். அடுத்த 40 வருஷம் நான் ஒன்றுமே இல்லை நினச்சான். அடுத்த 40 வருஷம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு, மோசே நீ இல்லைப்பா, நான் தான் உனக்கு எல்லாம். இந்த அனுபவம் தேவைப்பட்டுச்சு. இந்த 40 வருஷ ஊழியத்திற்கு 80 வருஷ வாழ்க்கை கடந்து போக வேண்டியிருந்தது. இன்னைக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணால் எல்லாரும் பாஸ்டர், சாரி பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன்னா பாஸ்டர், அப்படி கொஞ்சம் மோசைக்கு எழுதிட்டு போனீங்கன்னு வச்சிங்களேன், சொல்லுவான் 1 வருஷ ஊழியம் இஸ் ஈக்குவல் டு 2 வருஷம் வாழ்க்கை, அல்லது 2 வருஷம் வாழ்க்கை இஸ் ஈக்குவல் டு 1 வருஷம் ஊழியம். 1:2 ரேஷியோ. சில நேரத்தில் தேவன் நம்ம அப்படி உருவாக்க வேண்டி இருக்குது. எனக்கு தெரியல, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன நோக்கத்தோடு உங்களை அழைத்தாரோ நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை நீர் நேர்வழியாய் நடத்தும் ஐயா, என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நான் நேர்த்தியாய் செய்ய எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு நாள் அந்த கிரியை நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பாராக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் நினைக்கிறேன், மோசே தனியாக உட்காந்துருக்கும்போது நினச்சிட்டு இருந்திருப்பான். 40 வருஷம் சாதாரண நாட்கள் அல்ல. ஆண்டவர் என்ன சொன்னாரே, ஆனால் ஒன்றுமே நடக்கவே இல்லையே. நான் ஒருவேளை எகிப்தில் இருந்திருந்தேன்னா நல்ல பார்வனுடைய குமாரத்தின்ற நிலைமையில் இருந்திருப்பேன். எகிப்துக்கு அடுத்த பார்வோனா கூட நான் இருந்திருப்பேன். இந்த ஆண்டவர்னு ஒருத்தரை நம்பி நான் அப்படி வந்துட்டேனே. ஒருவேளை மோச நினைக்கலனா கூட கண்டிப்பாக பிசாசு அப்படிப்பட்ட எண்ணங்களை போட்டிருப்பான். ஆண்டவர் நம்பி வந்தி உனக்கு என்ன நடந்துச்சு, ஆண்டவர் நம்பி வந்தி உனக்கு என்ன நடந்துச்சு. சில பேருடைய வாழ்க்கையில் போராட்டம் என்ன தெரியுமா, போராட்டம் வந்தோடனே எனக்கு தெரியல, சில பேர் ஒரு கேட்கலாம், கர்த்தனைக்கு உங்களை பதில் கொடுப்பாராக. சில பேருடைய வாழ்க்கையில் அவங்க என்ன நினைப்பாங்க, ஆண்டவர் நம்பி வந்து என்ன தான் பிரயோஜனம் இருக்குது. ஆசாப்புக்கு சொன்னால 73ஆம் சங்கீதத்தில், என்னுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணது, என்னுடைய குற்றம் இல்லாமல் என்னுடைய கைகளை கழுவுனது எல்லாமே வேஸ்ட். விருதாவாக என்னுடைய இருதயத்தை நான் சுத்தம் பண்ணிட்டேன். என்னத்துக்கு ஆண்டவருக்கு பயந்து பயந்து நடந்து என் வாழ்க்கையில் ஒன்றும் மாறவே இல்லையே. நிறைய நேரத்தில் நிறைய தேவ பிள்ளைகள் கேட்கறது உண்டு. ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிச்சிடலாம். யோபு 35வது அதிகாரம் ரொம்ப அழகா இருக்கும். எலிகு சொன்ன வார்த்தை எல்லாரும் எடுங்க. யோபு சாப்டர் 35 நான் முடிச்சிடுறேன். இந்த பாருங்க, இந்த பில்தாத்து சோப்பாரு இவங்கெல்லாம் வேற மாதிரி பேசினவங்க. ஆனால் அந்த எலிகு ரொம்ப ஞானமாக பேசின வாலிப பையன். 35வது அதிகாரம் எடுங்க, ஜோப் சாப்டர் 35. இன்னைக்கு நிறைய பேருக்கு பதில் அதுதான். பின்னும் எலிகு மாறுத்தரமாக, ஏன்னா யோபு சொன்ன வார்த்தையை தான் அவன் சொல்றான் இங்க. என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கலும் பெரியது என்று நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ. பொய் சொல்லல, நேருக்கு நேரு 1 to 1 பேசுறான் யோபு கிட்ட. என்னுடைய நீதி தேவனுடைய நீதின்னு நீர் சொன்னீர், கரெக்டா? அடுத்த வசனத்தை கவனிங்க. நான் பாவியா இராததினால், நான் பரிசுத்தவானா வாழ்றதுனால எனக்கு பிரயோஜனம் என்ன, பலன் என்ன என்று சொன்னீர். சொன்னமா? நிறைய பேர் யோசிப்பீங்கல்ல, ஆண்டவர் அறியாமலையாவது நல்லா இருந்துட்டு போயிருந்துருக்கலாம், இங்க வந்துட்டு நான் பாடுறேன் பாரு பாடு. அப்படி யோபும் சொல்லியிருக்கிறான். யோபு சொன்னதை எலிகோ சொல்றாரு. வாசிங்க இப்போ. நான் பாவியா இராததனால் எனக்கு பிரயோஜனம் என்ன, பலன் என்ன என்று சொன்னீர். உமக்கும் உம்மோட இருக்கிற உம்முடைய சிநேகிதருக்கும் நான் பிரதியுத்தரம் சொல்லுகிறேன். கவனி, நீ கேட்ட கேள்விகளாம் இப்ப பதில் சொல்றேன். 6வது வசனம் கவனிங்க. நீர் பாவம் செய்தால் அதனால அவருக்கு என்ன நஷ்டம்? சில பேர் நினைச்சிடுறது, நான் பரிசுத்தமா வாழ்றதுனால ஆண்டவருக்கு ரொம்ப லாபம். நான் பாவம் செஞ்சுட்டேன் அவ்வளவுதான், ஆண்டவர் பேங்கை க்ளோஸ் பண்ணிடுவாரு, பாவம் அவரு சாப்பாடுக்கு அல்லாடிடுவார் நீங்க நினைக்கிறீங்க. எலிகு நல்லா அழகா பேசுறான் பாருங்க. சொல்றான், நீர் பாவம் செய்தனா அதனால அவருக்கு என்ன நஷ்டம்? உங்களுடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனால அவருக்கு என்ன சேதம்? சரி, நான் நீதிமானா தான் இருக்கிறேன், நீர் நீதிமானா இருந்தால் அதனால அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையில என்ன லாபத்தை பெறுவார்? உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு தான் நஷ்டம், உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு. நீ நல்லா இருந்தா நீ நல்லா இருக்க போற, நீ நீதிமானா இருந்தா அதில் உள்ள நன்மை நீ அனுபவிக்க போற. காத்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குற பதில் இதுதான். ஆனா ஒன்ன மாத்திரம் நினைச்சுக்கங்க, இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் நினைத்தருளினார். அந்த தேவ பருவத்துக்கு பின்புறம் யாரும் இல்லை, சிக்னல் எடுக்கவே இல்லை. ஆமா,
சில பேர் சொல்லுவாங்க, அப்பா சிக்னலே கிடைக்கல, நிம்மதியாக இருக்குதுப்பா. நானே சொன்னது உண்டு. தேவ பருவத்துக்கு பின்பதாக ஒரு மனுஷன் பார்க்கல, ஒரு சிக்னலும் கிடைக்கல. ஆனால் அங்கும் நம்மளை ஃபாலோ பண்ணுற ஒரு நல்ல கண் உண்டு கர்த்தருக்கு. அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆமாம், பெருமூச்சு தெரியும், என்னுடைய தேவை தெரியும், என்னுடைய வேதனை தெரியும், எனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். நல்ல ஒரு ஆண்டவர். அவர் தான் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ என்னால் மறக்கப்படுறதே இல்லை. காத்திருக்கிறதுனால நான் உனக்கு மறுத்துட்டேன்னு சொல்லியோ, நீ காத்திருக்கிறதுனால என்னால் அதை செய்ய முடியாதுன்றதோ, அல்லது நீ காத்திருக்கிறதுனால நான் உனக்கு தரமாட்டேன்னு ஒரு நாள் நினைக்காத. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை நினச்சிட்டு தான் இருக்கிறேன். நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி மறப்பேன் என்று சொன்னவர் என்னை இன்றைக்கு அவர் நினச்சிட்டு தான் இருக்கிறார். திரும்ப ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன், நாம் எப்பொழுது நெருக்கப்படுகிறோமோ அவர் நம்மோடு இருக்கிறபடினாலே அவரும் நெருக்கப்படுகிறார். நான் எப்பொழுதெல்லாம் கண்ணீர் விடுகிறோனோ, வேதம் சொல்லுகிறது, மார்த்தாலும் மரியாலும் அழுததை பார்த்து இயேசுவும் கண்ணீர் விட்டார்னு. அவர் ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு நிரூபிக்க விரும்புகிறார், அல்லது உங்களுக்கு எனக்கு அவர் வலியுறுத்த விரும்புகிறாரு. என்ன? உன்னோட எல்லா பாதையிலும் அவன் கூட இருக்கிறேன். நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறதே இல்லை. நல்ல ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். மோசைக்கிட்ட ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை, அன்னைக்கு சமீபத்தில் கூட நான் ஒரு சகோதரியோட பேசிட்டு இருக்கும்போது இதுதான் பேசிக்கிட்டு இருந்தேன். மோசையோடு பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளும் ஆற்றுல போடப்பட்டாங்க, நைல் ரிவரில். இந்த மோசை மாத்திரம் கர்த்தர் தனியாக வச்சுருந்தார், தனியாக பாதுகாத்துட்டு வந்தார். ஏன் தெரியுமா? அவன் லைஃப்பில் ஒரு நோக்கம் இருந்ததுனால. இன்னைக்கு நீங்களும் நானும் என்னைக்கோ தாயின் கருவில் உருவழிஞ்சு போயிருந்துருக்கலாம், அல்லது என்னைக்கோ நீங்களும் நான் ஆண்டவர் அறியாமல் வாழ்ந்த நாட்களில் நடந்த விபத்துகள், நாசமோசங்கள், அல்லது ஆண்டவர் அறிந்த பிறகு நடந்த விபத்துகள், நாசமோசங்கள் நம்ம வாரிட்டு போயிருந்திருக்கலாம். இன்னைக்கு தேவன் உங்களை என்ன உயிரோட வச்சிருக்கிறார். மோசை கிட்ட ஒரு வேளை கர்த்தர் சொல்லியிருந்திருப்பார், மோசே 80 வயசாயிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி வெக்ஸ்டாகி நீ அலையிற, சலிச்சு போயிருக்கிற. உன் கூட பிறந்த ஒருத்தர் கூட இன்னைக்கு உயிரோட இல்லை தெரியுமா? உன்னை நான் உயிரோட வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு நோக்கம் உண்டு. ஒரு இலையிலே சொல்லுவான், நான் வயிற்றில் இருந்த பொழுது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வயிற்றில் இருந்த பொழுது அவங்களுக்கு ரொம்ப பிளட்டு வாமிட்லாம் எடுத்ததுனால பக்கத்தில் ஒரு ஊரில் கொண்டு போய் இந்த புல்லை வேண்டான்னு கலைக்கிறது கொண்டு போனாங்க. அங்கிருந்த நாசரத்தின் ஒரு ஊரில் லூக்கா ஆஸ்பத்திரின்னு ஒன்று இருக்குது. அங்கே நர்ஸு சொன்னாங்களாம், ஆண்டவர் கொடுத்த பிள்ளை வந்து கலைக்கிறது கொண்டு வந்துருக்கிறீங்களே. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவோம், ஐயோ இந்த பிள்ளையை போய் கலைச்சிருந்துருப்பேனே, இந்த பிள்ளையை போய் கலைச்சிருந்துருப்பேனே. எனக்கு நல்லா தெரியும், உங்களையும் என்னையும் தேவன் கைவிடுவதாக இருந்தால் என்னைக்கோ கைவிட்டிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிரோட வச்சிருக்கிறாரு. காரணம் அவருடைய நோக்கம், திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அவர் செய்யும்படி அதை நினைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்க ஒருத்தர் அலையில சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். என்னை மறக்காமல் நீங்கள் இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. கொஞ்ச நேரம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 1000 கேள்விகளுக்குள்ளே இருந்திருக்கலாம், 1000 கேள்விகள், 1000 பிரச்சனைகளோடு உள்ளே வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இங்கே பார், நான் ஒன்றும் கல்லோ மண்ணோ இல்லை, நீ என்னால் மறக்கப்படுறதே இல்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா சூழ்நிலையும் அண்ணால கர்த்தர் நினைச்சாரு, நோவாவை நினைச்சாரு, எல்லாரையும் நினைச்சாரு. நினைச்சவங்க ஒருத்தரை கூட அவர் கைவிடவே இல்லை. இன்னைக்கு நம்மையும் அவர் நினைத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை மறக்கிறதே இல்லை, ஆண்டவரே நீர் என்னை மறக்கிறதே இல்லை, என்னை நீர் மறக்கவே மாட்டீர் ஐயா, நீர் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறீர். ஒரு பால் கொடுக்குற பெண் தன்னுடைய பிள்ளையை மறந்தா கூட பரவாயில்ல, நீர் என்னை மறக்கவே மாட்டீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. கடந்த 5 மாதங்கள் இந்த வருஷத்தில் அவர் என்னை மறக்காமல் இருந்தார், அதனால பிழைச்சிருக்கிறோம். இனிமேல் அவர் மறக்க மாட்டார். தோல்ல தூக்கி சுமக்கிறவர், உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறவர், நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய கேள்வி கேட்டீங்களா? எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு சொல்லியிருக்கேன். ஆண்டவரே நான் நிறைய சந்தேகப்பட்டேன், நான் பரிசுத்தமாக வாழ்றதுனால என்ன ஆண்டவரே பிரயோஜனம் இருக்குலாம் நினைச்சது உண்டு, மற்றவங்கள்ட்ட பேசினது உண்டு. ஆனால் என்ன மறவாமல் நீங்கள் இருக்கிறீங்களா, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே. நேற்று இரவு நான் தூங்குற நேரம் ஒரு மணி நேரம் தூங்கியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். முழுவதும் நினைச்சிட்டே இருந்தேன், எவ்வளவா என் மேல நீங்க நினைவா இருக்கிறீங்க ஆண்டவரே. நிறைய நேரத்தில் மனுஷன் மறந்துட்டான். நான் கூட புலம்புனது உண்டு, ஐயோ இவங்கெல்லாம் நம்மளை மறந்துட்டாங்களே. கர்த்தர் சொன்னாரே, நான் உன்னை மறக்கவே இல்லைல்ல,
நான் உன்னை மறக்கல. ஐயோ பிள்ளைங்க மறந்துடுச்சு, நான் மறக்கல. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் மறந்துட்டாங்க, நான் மறக்கல. உடன் பிறந்தவங்க எல்லாம் மறந்துட்டாங்க, நான் மறக்கல. பிள்ளைங்க எல்லாம் மறந்துட்டாங்க, நான் மறக்கல. ஒரு நாள் அவர் நம்ம மறவாத தேவன். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நல்லா இந்த அன்புள்ள ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு நீங்க நெருக்கப்படலாம், கவலைப்படாதீங்க. வசனம் சொல்லுது, எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ, எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ, அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். நீங்களும் நானும் போறது அவருடைய பிளானு. நெருக்கமாயிருந்தாலும் என்னை பெருக செய்யறது அவருடைய நோக்கம், திட்டம். அதுல ஒருவரும் அதை தடுக்கவே முடியாது. ராஜாவே எழும்பினாலும் தடுக்க முடியாது, ராஜாங்கமே எழுந்தாலும் தடுக்க முடியாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. நீனால் மறக்கப்படுவது இல்லை. ஒரு நாள் அவர் நம்ம மறக்கவே மாட்டார். மறக்கல,
யார் நமக்கு நன்மை செய்ய நினைக்கிறாங்களோ இல்லையோ அவர் செய்வாருங்க. சங்கீதக்காரன் சொல்றான்ல, நான் விழிக்கும் பொழுது இன்னும் மண்டையில இருக்கிறேன். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, நான் முடிச்சா கூட என் பக்கத்தில் நீர் அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறீர் ஐயா. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். நீங்களானும் தூங்குவோமா, ஆனா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறது இல்லை தூங்குறது இல்லை போட்டிருக்குல்ல. நீங்களானும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறார். இந்த பிள்ளைங்க தூங்கும் பொழுது, பிறந்த குழந்தைங்க தூங்கும் பொழுது, அது தாயோ தகப்பனோ, நான் நல்ல தாயை தகப்பனை பத்தி பேசுறேன், அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளை இப்ப விழிக்கும், தலையை கோதி கொடுத்துக்கிட்டு. நம்ம ஆண்டவர் அதே மாதிரி தான் உங்களை என்னையும் பார்க்கிறாரு தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு வயசு 70 இருக்கலாம், வயசு 50 இருக்கலாம், ஆனா நம்ம எல்லாருமே அவருக்கு குழந்தைங்க தான். அப்படியே பார்த்துட்டே இருப்பார், என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை. எவ்வளவு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. நமக்கு அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த புதிய மாதத்தை நாம் காண செய்த அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருஷத்துல கடந்த 5 மாதங்களும் குறைவில்லாதபடிக்கு நம்மை நடத்தினார். போராட்டங்களை நமக்கு உதவி செய்தார். இந்த மாதத்தில் மறவாமல் நம்மை நடத்துகிற கர்த்தர், நம்மை நினைத்திருக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எல்லாவற்றையும் அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவர்களை சபையாக்கி நேர்வழியாய் நம்ம நடத்துகிறபடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம அவரிடத்தில் ஒப்பு கொடுத்த அவர் காத்துக்கொள்ள வல்லவர். கர்த்தர் கொடுத்த நல்ல சுகத்திற்காய் பெலனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் அவர் தொடர செய்கிறபடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொன்றும் தேவ சித்தப்படியே அவர் செய்து முடிக்க தேவையான கிருபைகளை வல்லமைகளை அவர் நமக்கு கொடுக்கிறபடினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் தம்முடைய சரீரத்தையே நமக்கு புசிக்க கொடுத்த, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண கொடுத்தபடினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய சுகமும் பலனும் ஜீவனும் நமக்குள் கடந்து வந்திருக்கிறபடினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த அந்த நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களை நினைத்திருக்கிறீர். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீர். எங்களுக்கு உதவி செய்யும்படி நீர் எங்களை நினைத்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஒத்தாசை செய்கிற கரத்தை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க செய்யும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராகி உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை பார்க்கிறீர், எங்களோடு நடக்கிறீர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதை நாங்கள் அனுபவிக்க, ருசிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். உம்மோடு நடக்கிற அனுபவம் பெருக செய்யும். ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடர் செய்வீராக. உமக்கு நன்றி 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 நன்றி. இந்த மாதத்தில் நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆத்துமாக்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படட்டும், உம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு வாரமும் ஞானஸ்நான ஆராதனை நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்கே கொடானு கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பெரியோர் சிறியோர் ஒவ்வொரு பொறுப்பேற்று நடத்தும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவான், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். Amen, amen. God bless you. God be with you. Have a blessed month. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதான வாழ்த்துல சொல்லி கடந்து போங்க.